வியூவெல்லாம் சரியான வியூ. ஸோ இவர் தான் நம்மளுடைய வீடியோகிராஃபர். இங்கே பாருங்கள், விழுந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க நம்மளால. ஹெல்மெட்டு கேட்டால் வேறு யாரோ வண்டியில் இருக்க ஹெல்மெட் எடுத்து கொடுக்குறான். ஸோ நாங்கள் எஸ்ஆர்எஸ் ஹில்ஸை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ கண்டிப்பாக அந்த ஹில்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வில்சி பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே பார்த்தவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஹாய் ஸ்குவாட், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக நம்ம வ்ளாக் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. நம்மளால் ரீசெண்டாக வந்து வெளியே எங்கேயும் போட முடியல. ஸோ மான்சூன் அப்படின்றதுனால வந்து மழை. ஸோ நிறைய பேர் வந்து மான்சூனில் ட்ராவல் பண்ணுவாங்க. நம்மளுக்கு மான்சூனில் ட்ராவல் பண்ணுறதுனா கொஞ்சம் கஷ்டம். பிகாஸ் பைக் வந்து அங்கங்கே ஜெர்க் ஆகும். ஸோ அதனால் பைக்கில் போகணுன்னாலே கொஞ்சம் யோசிப்போம். ஸோ ரொம்ப நாள் கழித்து ஒரு சின்ன ட்ரிப்பாக வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூரில் நிறையா டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது. ஸோ எங்கே பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது பெங்களூர் டு மைசூர் போகிற வழியில் ராம்நகரான்ட்டு ஒரு ஏரியா இருக்குது. ஸோ அந்த ஏரியாவில் வந்து எஸ்ஆர்எஸ் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலை இருக்குது. அது வந்து சிவன் கோயில் தான். ஸோ அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். யார் யார் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நானும் எங்கள் ஃப்ரெண்டு மணி, அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்களா என்னன்னு தெரில. ஸோ ஒரு 4 பேர் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ மோஸ்ட்லி 2 பேர் தான் வருவோன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் ஃப்ரெண்டு மணி வீட்டுக்கு போயிட்டு மணி வீட்டிலேருந்து நாங்கள் எஸ்ஆர்எஸ் ஹில்ஸ் போகிறோம். ஸோ அதுக்கு தான் வந்து ஜாக்கர் ரெடியாக இருக்கான். ஸோ இப்போ நான் வந்து எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் ஃப்ரெண்டு மணி வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். அப்படியே வாங்க vlog கண்டினியூ பண்ணுவோம். ஒரு வழியாக வந்து எங்கள் ஃப்ரெண்டு வீடை வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அவன் மேலே இருக்கான். இருங்க, இதில் பேக் கேமராவில் பார்த்தா தான் தெரியும். இங்கே பாடுறா, ஒரு நிமிஷம். ஒரு வழியாக எங்கள் ஃப்ரெண்டு வீடை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ மேலே போயிட்டுருக்கோம். ஹெல்மெட் போட்டாலே அங்கேருந்து இங்கே வேறு 40 நிமிஷம். இது பெங்களூரா இல்லை சரியான கிராமமாடா இது? பேட்டு பார்லாம் இருக்கு அங்கே. காய்ஸ், ரூமை சுற்றி பார்த்துட்டேன். பட் ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எதுவுமே விளாகில் காட்ட முடியாது. விளாகில் காட்டவே முடியாத மாதிரியெல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது இந்த ரூமில். ஸோ நம்ம இங்கேருந்து டைரெக்டாக எஸ்ஆர்எஸ் ஹில்ஸுக்கு கிளம்பிடலாம். இந்த ஊர் பேர் என்ன? சோமநல்லியா காய்ஸ். சரியான மாட்டுக்கொட்டாய் மாதிரி இருக்குது கிராமம். எங்கள் ஊர்லேருந்து இங்கே வர ஒரு 30 கிலோமீட்டர்ஸ்க்கே கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிஷம் ஆகுது. ஸோ எப்படியோ வந்து டைரெக்டாக ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் ஃப்ரெண்டை பார்த்ததில் சந்தோஷம். இப்போ ஜம்முன்னு கிளம்ப போகிறோம். ஃப்ரெண்டில் ஒரு ஹெல்மெட் வேணும் ஃப்ரெண்டுக்கு. அவனுக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்மெட் போய் மேலே எடுத்துகிட்டு வா ரூமில் இருந்து. அது வேறு யாராச்சும் இருக்க போகுதுரா கைஸ். ஹெல்மெட்டு கேட்டால் வேறு யாரோ வண்டியில் இருக்க ஹெல்மெட் எடுத்து கொடுக்குறான். இதுதான். வா 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 வா, அந்த ஹெல்மெட்டை பாருங்களா அவன் எப்படி எடுத்து கொடுத்துருக்கான்ட்டு. நல்லா இல்லை. கொஞ்சம் ஸோ எல்லோரும் அப்படியே ரெடி ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து நாங்கள் ஒரு சின்ன ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு ஸோ அப்படியே நாங்கள் எங்களுடைய ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ எங்களுக்கு டோட்டலாக வந்து 30 கிலோமீட்டர்ஸ் இருந்தது. ஸோ ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் கிட்ட சரியான வைப் பண்ணிட்டு செம்ம ஜாலியாக போனோம். ஸோ ஆன் ரோடாக இருந்தாலும் சரி, ஆஃப் ரோடாக இருந்தாலும் சரி, அந்த சரியான கிளைமேட்டில் வந்து சூப்பராக ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக ட்ராவல் பண்ணோம். முக்கியமாக வந்து அது வழியே போகிற ரூட்ஸ் எல்லாம் செம்ம க்ரீனிஷாக இருந்தது. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு ட்ரெக்கிங்னாலே ஒரு ஃபோட்டோ ஷூட் எதிர்பார்ப்போம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு பயங்கரமான பிளேஸ் கிடைச்சிது. நாங்கள் எஸ்ஆர்எஸ் ஹில்ஸுக்கு போகிற வழியில் வந்து பார்த்தோம் ஒரு பிளேஸு. பயங்கரமான ஷூட்டிங் ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். அப்படியே அங்கே பாருங்களேன், பயங்கரமான ரிவரு. 2 பக்கமும் பைக்கு ஃபோட்டோ எடுக்கிறது அந்த ஃபோட்டோ எடுக்கலாம், வீடியோ எடுக்கிறது அந்த வீடியோ எடுக்கலாம். ஆல்ரெடி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
ஸோ வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஃப்ரெண்டு பைக்கு பேர் வந்து ஷெரின், நம்ம ஜாக் பின்னாடி நின்றுட்டுருக்கான். ஸோ இவர் தான் நம்மளுடைய வீடியோகிராஃபர். இங்கே பாருங்கள் சார், கேட்குறேங்க ஓகே. விழுந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க நம்மளால. ஸோ நாங்கள் எஸ்ஆர்எஸ் ஹில்ஸை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ கண்டிப்பாக அந்த ஹில்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வில்சி பார்க்கலாம். ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஜேர்னிக்கு அப்புறம் நாங்கள் வந்து கரெக்டாக நம்ம எஸ்ஆர்எஸ் ஹில்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அந்த எஸ்ஆர்எஸ் ஹில்ஸுக்கு அடிவாரத்தில் தான் இருக்கும். ஸோ நம்ம எங்கே போயிட்டு பைக்கை பார்க் பண்ணோம் அப்படின்னு தெரில. ஸோ அதுக்கப்புறம் கேட்கும்போது பைக்கே மேலே போகுது அப்படின்ற மாதிரி ஒருத்தர் நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. ஸோ நீங்கள் பார்க்குறீங்களா, பெரிய பாறாங்கல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே தான் சிவன் இருக்கார். ஸோ நம்ம டைரெக்டாக மேலே போக முடியாது, டோக்கன் வாங்கிட்டு தான் போகணும். ஸோ பைக் பார்க்கிங்காக 10 ருபீஸ் கீழே பே பண்ணிவிட்டு நம்ம அப்படியே மேலே கிளம்பிட்டோம். ஸோ அங்கேருந்து நம்ம கீழே பைக் விட்டு கூட மேலே வந்து நடந்து வரலாம். ஸோ மேலேயே வந்து 2 வீலருக்கும் 4 வீலருக்கும் பார்க்கிங் பிளேஸ் இருக்குது அப்படின்றதுனால நம்ம வந்து மேலே கிளம்பிட்டோம். ஸோ அந்த ஜேர்னி கூட செம்மையாக இருந்தது. ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு மலைக்கு மேலே நம்ம வந்து பைக்லேயே ட்ராவல் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. நாங்கள் ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் எஸ்ஆர்எஸ் ஹில்ஸ் வந்துவிட்டோம். ஸோ அந்த ஹில்ஸ் பாருங்களேன், எவ்வளோ பெரிய மலை. ஸோ இந்த மலையை தான் வந்து நடந்தே ஏறணும். ஸோ நாங்கள் பைக் பார்க்கிங்காக 10 ரூபாய்க்கு டோக்கன் வாங்கிட்டு நம்ம பைக் இங்கே பார்க் பண்ணியாச்சு. ஸோ இப்போ டைரெக்டாக மலை ஏற வேண்டியது தான். கைஸ், அங்கே ஹில்ஸ் அப்படின்றதுனால வந்து பெருசாக கடைங்களெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனோம். பட் ஆனால் அங்கே நிறைய ஸ்நாக்ஸ் கடை இருந்தது. ஸோ ஜாலியாக கீழே வாங்கி கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு மலையேற ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஆஸ் யூஷுவல் சிவனை பார்க்க போனோம்னா கீழே பிள்ளையாரை பார்க்காம போகவே முடியாது. ஸோ அந்த கோயிலுமே வந்து பிள்ளையார் இருந்தார், அவரெல்லாம் நல்லாவே வணங்கிட்டு ஸோ அப்படியே நம்ம வந்து ட்ரெக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஆக்சுவலாக என்ட்ரன்ஸ் வந்து கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் தான் மலையேற மாதிரி இருக்கும். ஸோ இறங்கும் போதே வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ எல்லாருக்குமே இருக்கும் இல்லைங்களா, இந்த ட்ரெக்கிங் போகணுன்னாலே ஒரு ஆர்வம். ஸோ அதே மாதிரி ஒரு ஆர்வம் தான். ஸோ எடுத்த உடனே இறங்கினதுமே வந்து இந்த வியூ பாயிண்ட்டு தான். ஸோ இறங்கின உடனே வந்து நம்ம இந்த வியூவை பார்த்ததுமே வந்து செம்ம குஷி. ஸோ இன்னும் மேலே போனால் பயங்கர ஹாப்பியாக இருக்கும்னு நினச்சோம். சீக்கிரம் போல நம்ம ஃப்ரெண்டு வரேன்டா, கையில் இருக்கிறதே காலி. அப்புறம் எல்லாம் இவனுக்கு கொடுக்கணும். அடிச்சுட்டு போகிறேன்டா மாப்பிள. அப்படியே ட்ரெக்கிங் வந்து ஜாலியாக போயிட்டு இருந்தது. ஸோ அங்கே வந்து ஸ்பெஷலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரிய பாறையை வந்து ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சைடில் வேலியெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் மேலே டாப்பில் வந்து சீட்டியெல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ வேலி எதுக்குன்னா குழந்தைங்க யாரும் ஸ்லிப் ஆகிடக்கூடாது அப்படின்றதுனால. ஸோ அந்த மேலே இருக்கிற சீட்டி டாப் எதுக்குன்னா மழை வந்தாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி இந்த கோயிலுக்கு வரவங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது அப்படின்ற லெவலுக்கு பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மலையில் நடந்து போகிறதே வந்து ஒரு குகைக்குள்ளே போகிற மாதிரி இருந்தது. ஸோ செம்ம சூப்பராகவே இருந்தது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நம்ம பேசுகிறத தாண்டி அங்கேருந்து ஃபீல் பண்ணால் தான் அதனுடைய எப்படி சொல்கிறது அதனுடைய ஃபீலிங்ஸ் புரியும். ஸோ அப்படியே கீழேருந்து மேலே பார்க்கும்போது நம்ம மொபைலில் என்னென்ன வியூவெல்லாம் பார்த்தோமோ என்னென்ன ரிவ்யூவெல்லாம் பார்த்தோமோ அதுக்கேற்ற மாதிரியே இருந்தது. ஸோ அப்படியே இங்கேருந்து அந்த வியூ பார்க்கும்போது கீழே வந்து ஒரு லேக் இருந்தது, அங்கே வந்து போட்டிங்கெல்லாம் போகலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் இருந்தது. ஸோ நீங்கள் பெருசாக ஏதாச்சும் ட்ரிப்பு பிளான் பண்ணணும், ஒரு கப்பல்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸெல்லாம் வந்து பயங்கரமாக ஸ்டே பண்ணிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பிளேஸ் தாராளமாக சூஸ் பண்ணலாம்.
அங்கே மலை ஏறும்போதெல்லாம் இந்த பாறையிலேயே வந்து படிக்கட்டை வந்து செதுக்கியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர ஆச்சரியமாயிருச்சு. ஸோ இந்த மாதிரி இடமெல்லாம் ரொம்பவே ரிஸ்கி. ஸோ நீங்கள் யாராச்சும் இங்கெல்லாம் வந்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இந்த மலை ஃபுல்லாகவே ஸ்டெப்ஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதை பார்க்கும்போதே கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ எப்போ இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க, எப்போ நம்மளுக்கு சப்போர்ட்டுக்கு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, எப்போ மேலே சீட்டெல்லாம் போட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம். பொதுவாகவே எல்லாருக்குமே கொஞ்சம் மேலே ஏறினா நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பைக்கில் வந்து நம்ம கீழே ரோட்டில் போயிட்டுருக்கோம், ஃப்ளைஓவர் மேலே ஏறினா ஒரு பயங்கரமான ஃபீலிங் பிடிக்கும். அதே மாதிரி தான் லைஃப்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறும்போது அதனுடைய ஃபீலிங்கே வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மேலே டாப் ரீச் ஆகிட்டு அதோட வியூ பாருங்களேன் கைஸ். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எல்சி ஸ்டாப் வந்தாச்சு. ஃபேஸ் கிளியராக தெரியுதா என்னன்னு தெரில. ஸோ அங்கே இருக்கிறது ஒரு கோபுரம் சாமி, இங்கே இருக்கிறது ஒரு சாமி. ஸோ பட் நம்மளுக்கு வியூவெல்லாம் சரியான வியூ எப்படி இருக்கு பாருங்களேன். நீட்டாக வந்தோன்னா ஒரு 1 டே ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அவ்வளோ அழகான பிளேஸ் இது கைஸ். நம்ம இந்த டாப் ஆஃப் த ஹீல்ஸில் வந்து பயங்கரமான ஹேர் நாய்ஸ் இருக்கிறதுனால லைவாக வந்து வீடியோ பண்ண முடியல. ஸோ அதனால் வீடியோ எடுத்துகிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எஸ் ஹில்ஸ் டாப்பில் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா லேக் வியூ இருக்கும், மவுண்டன் வியூ இருக்கும், ஸ்விம்மிங் பூல் வியூ இருக்கும். ஸோ இங்கே என்ன சாமின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கோபுரம். அதுக்கப்புறம் அப்படியே திரும்பி பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த சைடில் ஒரு கோபுரம் இருக்கும். ஸோ அந்த கோபுரத்துக்கு உள்ளே தான் வந்து சாமி இருக்குது. ஸோ இந்த கோபுரத்துக்குள்ளே தான் சாமி இருக்குது. ஸோ சாமி வந்து பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணின்னு போவேன்னா. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து சிவன் எப்படி இருப்பார்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உருவத்தில் இருப்பார். ஸோ இங்கே பார்க்கும்போது வந்து இந்த சிவன் உருவத்தை பார்த்துட்டு நான் ஷாக் ஆகிட்டேன். ஸோ இதுக்கு தான் இவ்வளோ தொலைவு வருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பட் ஆனால் இதுக்கு பின்னாடி நிறைய பேக் ஆஃப் த ஸ்டோரி சொல்கிறாங்க. ஸோ எது அப்படியே இருந்தாலும் சிவனை நம்ம வந்து வணங்கிட்டு ஜாலியாக வந்து அந்த இடத்த வந்து ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஸோ ஃபோட்டோஷூட் எடுக்கணுன்றவங்களுக்கு பயங்கரமான ஒரு பெஸ்ட்டு பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோ டாப்பில் ஏறிட்டு பயங்கரமான ரிலாக்ஸ் பண்ணலாம். ஸோ நம்மளெல்லாம் ஃபோட்டோ பைத்தியம், எங்கே போனாலும் விடவே மாட்டோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபோட்டோஸ், வீடியோஸ், ரிலாக்ஸேஷனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 hour மேலே இருந்திருப்போம். அவ்வளோ அழகான ஃபீலிங். ஸோ நீங்கள் இந்த ஹில்ஸுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக 1 day ட்ரிப் பிளான் பண்ணலாம். ஸோ லாங் ட்ராவல் பயங்கரமாக இருக்கும். அந்த மலை ஏறும்போது அந்த ட்ரெக்கிங் சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே வந்துட்டிங்கன்னா பயங்கரமாக ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு ஸோ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லை லவர்ஸ் ஆர் கப்புள்ஸ், இல்லாட்டி நியூலி மேரிட் கப்புள்ஸ், இந்த மாதிரி யாருனாலுமே வந்து ஒரு பர் டே பயங்கரமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஒர்த்தான பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து நீங்கள் எஸ்ஆர்எஸ் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நீங்கள் வந்து கூகுளில் செக் பண்ணல தாராளமாக கிடைக்கும். இந்த ஹில்ஸுக்கு போயிட்டு வந்துடலாங்க. செம்ம ஹாப்பி. 1 day ட்ரிப் நீங்கள் பிளான் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த எஸ்ஆர்எஸ் ஹில்ஸுக்கு போயிட்டு வாங்க. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பக்கம் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.